அப்போ இரவில் தான் சுகம் இருக்குது, அமைதி இருக்குது, நிம்மதி இருக்குது, சமாதானம் இருக்குது, பாதுகாப்பு இருக்குது, ஒழுக்கம் இருக்குது, எல்லாம் இரவில் தான் இருக்குது. இரவு தான் மனிதனை வாழ வைக்கும், உயிரோட்டம் அதிகமாகும். பகலில் உயிரோட்டம் குறைஞ்சிக்கிட்டே போகும். இரவு தானே மனிதனை வாழ வைக்குது. இரவில் தூங்குற மாதிரி தெரியுது, எல்லாரும் தூங்கிறோம், இரவில் எல்லாம் தூங்கிறோம்னு நினைக்கிறோம். இரவில் தான் மனிதன் வாழ்கிறான். அந்த ஆன்மா வாழுது, உயிரோட்டம் அதிகமாகுது, உடல் ஆரோக்கியம் பெறுது, பகலில் தேய்மான உடல் உறுப்புகள்லாம் இரவுலாம் புதுப்பிக்கப்படுது, புதுசாக படைக்கப்படுது. அப்போ நீங்கள் அதில் சுகம் பெறுவதற்காக இரவையும் பார்ப்பதற்கு பகலையும் உங்களுக்காக அவனே உண்டாக்கினான். இறைவனுடைய அத்தாட்சிகளை பார்ப்பதற்கு, இறைவனை உணர்றதுக்கு, தியானிக்கிறதுக்கு பகலையும் அவனே உண்டாக்கினான். நிச்சயமாக இதில் செவியேறும் மக்களுக்கு அத்தாட்சிகள் இருக்கின்றன. செவியர் மேன இந்த காலம் வாங்குறதில்ல, உள்ளுணர்வா செவியேறும் மக்களுக்கு அகத்தில்